ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் வச்சுருந்த வேலையை இன்றைக்கி செய்ய போகிறோம். கீழே ஃபுல்லாக செடி பிச்சை கிடக்கிறது பார்த்தாலே தெரியும். செடி இன்றைக்கி நம்ம க்ரூம் பண்ணி விட்டுட்ருக்கோம். நல்லா வளர்ந்து வர செடியை எதுக்காக உடச்சி விட்றீங்க, நிழல் வந்து இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. பட் வந்து இதை உடச்சி விட்டு க்ரூம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வெல்கம் டு திவ்யா சத்யராஜ் சேனல். ஆக்சுவலாக வருஷத்துக்கு ஒரு முறை இந்த முல்லைப்பூ செடியை கட் பண்ணி விட்டு கொஞ்சம் உரம் கொடுத்து நல்லா பராமரிப்பு பண்ணால் தான் அடுத்த சீசனுக்கு வந்து நிறைய பூ வைக்கும். பூவோட சைஸும் பெருசாக இருக்கும். இந்த செடியை வந்து க்ரோ பேக்லேயும் வளர்க்குறாங்க. நாங்கள் வந்து தரையில் வச்சுருக்கிறதுனால வளர்ச்சி வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி விடாட்டி கீழேருந்து புது புது தளிர்களாக மேலே வர்றதுக்கு பார்க்குமே தவிர மேலே இருந்து எதுவுமே புது தளிர்கள் அவ்வளோ நிறைய வராது. அதேமாதிரி பூ சைஸும் கம்மியாயிடும், பூ வைக்கிற அளவும் வந்து கம்மியாயிடும். ஒரு கொத்தில் வந்து எப்படியும் 20லேருந்து 30 பூ வர இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 4 பூ 5 பூ அந்த மாதிரி தான் பூக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, பூத்து முடித்த இடங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி விடணும். இல்லாட்டி இந்த மாதிரி தான் காஞ்சி நிற்கும். என் ஹஸ்பண்ட் பிடுங்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது என்னென்னா, போன வருஷம் நாங்கள் இந்த செடியை வந்து கட் பண்ணி விடவே இல்லை. போன வருஷம் மாடியில் வந்து எங்கள் நாய்களுக்கு பெரிய அளவில் ஷெட்டு அதெல்லாம் எதுவுமே போடாதனால சரி இதுக்கு இவ்வளோ படுத்துச்சுன்னா வெயில் மழை எல்லாத்துக்குமே தாங்கும் அப்படின்னு தான் வந்து போடாமல் விட்டுருந்தோம். இன்னொன்று என்னென்னா, ஒரு வருஷம் கட் பண்ணி விடாட்டி அது எப்படி வளருது அப்படின்னு பார்க்கலான்ற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பூ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. போன வருஷமெல்லாம் நம்ம முழுசாக 1 கிலோ அளவுக்கு கூட பூ பறிச்சோம். இந்த வருஷம் அவ்வளோதான் 800 கிராம் தான் அதிகபட்சமே வந்துச்சு. அதுவும் ஒரு 3லேருந்து 4 முறை தான் பறிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பூ எல்லாமே கம்மியாயிடுச்சு. சரி நம்ம உரம் கொடுக்கல போல் அப்படின்றது தான் நினச்சிட்டு இருந்தேன். கட் பண்ணி விடலாம் அப்படின்ற ஐடியா எதுக்காக வந்துச்சுன்னா, கீழே வச்சுருந்த செடிகள் எதுவுமே வந்து வளரலை. ஏன்னா இந்த செடிக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடி இருக்குது, கொய்யா செடி இருக்குது, அதை தவிர இட்லிப்பூ செடி, சூரியகாந்தி செடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதில் வந்து ரோஸ் செடியும் மட்டும்தான் நாங்கள் வச்சது. இந்த கொய்யா சூரியகாந்தி எல்லாமே தானாக வளர்ந்தது. சரி வளர்றது எதுக்கு வேணான்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த செடிகளுக்கும் வெயில் தேவை இல்லையா, வெயில் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்லா வளரும். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கண்டிப்பாக வெயில் தேவை. ஸோ அதுக்காக தான் வந்து மேலே உள்ளது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி விட்டு கீழே உள்ள செடிகளும் வளர்ந்து வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான். என் ஹஸ்பண்ட் வந்து கீழே செடிகளெல்லாம் பிச்சு போட நான் அதில் இருக்கிற பூ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கிளிப்பிங் எடுத்தது வந்து 2வது நாள் ஈவினிங்கு. மாடியில் இருந்த செடிகளையும் வந்து பாதி பிச்சு போட்டுட்டேன். மொத்தமாக வந்து இந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு. முதல்லலாம் போனோம்னா வந்து ஒரு 2 கொப்பை எடுப்போம், அதுலேயே வந்து 2 கை நிறைய பூ பறிச்சுட்டு வருவோம். இப்போ வந்து இவ்வளோ செடியை பிச்சு போட்டுமே எனக்கு வந்து ஒரு அரை முழம் கூட பூ முழுசாக வரல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த செடிகளில் வந்து பூ இல்லாமல் இருக்கும், அப்போ தான் நம்ம கட் பண்ணி விடணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளால் கண்டிப்பாக கட் பண்ணி விடவே முடியாது. நம்மளுக்கே வந்து சீசன் கண்டுபிடிச்சி நம்மளே கட் பண்ணி விட வேண்டியதான். அப்படி இல்லாட்டி பூ எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஜாதிப்பூ வளர்கிறதுக்கான சீசன். ஸோ நான் வந்து ஜாதிப்பூக்கு மட்டும் வழியை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்து ஜாதிப்பூ சீசன் முடிஞ்சிடும். ஸோ அந்த நேரத்தில் மழை வர்ற டைமில் வந்து இது வளர்ந்துடும். ஸோ இப்படி நம்மளே கால்குலேட் பண்ணி வளர்த்துக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோ வந்து எங்கள் வீட்டில் இருக்க பறவைகளை பற்றி போடலான்ட்டு நான் நினச்சிருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள்.